சார் ஒரு போலீஸ் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கவங்க தான் அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணிட்டு இருக்காங்க. செக்ஸ் ரீதியாக ரொம்ப டார்ச்சர் பண்ணி இந்த இடத்துல இங்கெல்லாம் சூடு, ஒரு இடத்துலலாம் செக்ஸ் பண்ணி அவன் மேலே எல்லா எவிடன்ஸும் இருந்து இப்போ வரையும் அவன் மேலே எஃப்ஐஆரும் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணல. சார் என்னைக்கு நீங்கள் இந்த கேஸே வேணாம் சார், நான் வாபஸே வாங்கிடுறேன் சார். அவன் அந்த செக்ஸ் வீடியோ வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் சார். 6ஆம் தேதி போட்ட எஃப்ஐஆருக்கு இந்த 6 நாள் அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு என் வீடியோவில் வெளியே போயிருக்காதுல்ல சார். இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது 31ஆம் தேதி என்னை தனியாக கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரலுக்கு வர சொல்லியிருந்தான். நம்ம நின்று பேசுவோம்ல, அங்கே நில்லு அப்படின்னு தான் சார் சொன்னான். முன்னாடி ஒரு பைக்கில் ஒரு பையன், அதுக்கு முன்னாடி ஒரு பையன், இந்த கையில் நான் ஃபோன் பேசிட்டு தான் இருக்கேன். இப்படி ஃபோர்ஸ் பண்ணி இப்படி இழுக்கிறான், நான் ஃபோனையும் பிடுங்குறேன், இது என்னையும் நான் செக்யூர் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணுறாங்க, தலை ஃபுல்லாக ரத்தம். என்ன வர சொன்ன பிரபாகரன் ஏன் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நின்னான்னு எனக்கு தெரியல. இவ்வளோ கோர்வையா இருந்தும் அவன் மேல எஃப்ஐஆர் போட்டும் அவனை அரெஸ்ட் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல சார். என்னால எதுவுமே பண்ண முடியல சார். அவனை ஒரே ஒரு காரணம், அவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ன்ற ஒரே காரணத்துக்காக எல்லா போலீஸும் சப்போர்ட் பண்றாங்க சார். சார் ஒரு போலீஸ் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டு கடந்த ஒரு 2 மாதமாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கவங்க தான் அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா சம்மந்தப்பட்ட எவிடன்ஸும் இருந்து கடந்த 6ஆம் தேதி அவன் மேலே எஃப்ஐஆரும் போட்டாங்க. இதுக்காக சம்மன் டெஸ்ட்லேருந்து எல்லாத்துக்குமே நான் உடம்பு ரீதியாக என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ எல்லா டெஸ்ட்டுக்குமே நான் அலோவ் பண்ணேன். எல்லாமே எடுத்தாங்க. அவன் மேலே எஃப்ஐஆரும் போட்டாங்க. 6ஆம் தேதி எஃப்ஐஆர் போட்டு இப்போ வரையும் அவனை ரிமாண்ட் பண்ணலை. நேற்று வரைக்கும் அவன் யூனிஃபார்மில் தான் இருக்கான். கேட்டால் ஆப்சென்ட்டில் இருக்கான்னு சொல்கிறாங்க. எல்லா அதிகாரிகளும் ட்ரிபிள் கேனியில் ஏசிசிஆரில் இருந்து D2ல இருக்க உமன்ஸில் இருக்க எல்லாருமே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் எப்போ இந்த விசாரணையை பற்றி கேட்க போனாலும் ஏதாவது சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. இது வரைக்குமே இந்த பேச்சுவார்த்தை வாபஸ் வாங்கிக்கலாம், இப்படி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு காலையில் வந்து அவனுக்கு நான் அந்த வீடியோவில் நான் நிறைய சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை அவனோட மெயில் ஐடியில் இருந்து என்னோட ரிலேஷனில் இருக்க எல்லாருக்கும் அனுப்பிட்டான். பப்ளிக்காக பார்க்குற மாதிரி ஒரு சைட்லேயும் போட்டிருக்கான். அதுக்கான எல்லா எவிடன்ஸும் கொண்டு வந்து இங்கே காமிச்சிருக்கேன். அதை பார்த்து அவங்க எவிடன்ஸை பார்த்து எனக்கு அக்னாலஜ்மெண்ட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. அவன் பேர் பிரபாகரன். ஸ்டேஷன் வந்து ஏஆர் போலீஸாக இருக்கான், MT1ல இருக்கான், ஏஆர் போலீஸாக இருக்கான். இது வரைக்குமே எம்டி போலீஸாக இருந்துட்டு அங்கே இருக்க ஆர்ஐயும் சரி டிசியும் சரி எந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் அவனை சஸ்பெண்டும் பண்ணாமல் எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் தான் வச்சுருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆகி நான் டிவோர்ஸில் இருக்கேன் சார். ஃபேஸ்புக் மூலியமாக பழக்கம். 4 மாசமாக தான் பழக்கமே. அவனுக்கு கல்யாணம் ஆனது லேட்டாக சொன்னான். எனக்கு கல்யாணம் ஆகி நான் இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கோன்றதை நான் பழக்கும் போது ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அவனும் வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து பேசினான். இந்த பொண்ணுக்கு நாங்கள் ப்ராப்பராக டிவோர்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து நானே கூப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன், எனக்கும் பசங்க இருக்காங்க, என் பசங்களையும் சேர்த்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கும் ஒப்பு கொடுத்தான். என் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்டையும் பேசி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். தனியாக வீடு எடுத்து கொடுத்துருக்கான். நானும் அவனும் ட்ரிபிள் கேனியில் வெல்ஸ் ரோடில் தனியாக ஒரு வீட்டில் தான் இப்போ வரைக்குமே இருந்தோம். கடந்த 9ஆம் தேதி நைட்டு வரையும் அங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. 9ஆம் தேதி நைட்டு ரொம்ப செக்ஸ் ரீதியாக ரொம்ப டார்ச்சர் பண்ணி இந்த இடத்துல இங்கெல்லாம் சூடு, ஒரு இடத்துலலாம் செக்ஸ் பண்ணி ரொம்ப அங்கே எதுவும் பண்ண முடியாமல் அங்கேருந்து கோசா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க. கோசா ஹாஸ்பிட்டலில் என்னை இன்வெஸ்டிகேஷன் பண்ண டாக்டர் வந்து இது வந்து நீ அப்டமன் பெயின்காக வரல, இதில் ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அவங்க ஏஆர் ஏதோ சம்திங் வந்து ஏஆர் போட்டாங்க. ஏஆர் போட்டு அது சம்மந்தமாக விசாரணைக்காக என்னை சம்மன் டெஸ்ட் எடுத்து எல்லாமே இருக்குது. அவன் மேலே எல்லா எவிடன்ஸும் இருந்து இப்போ வரையும் அவன் மேலே எஃப்ஐஆரும் போட்டு ஆனால் அரெஸ்ட் பண்ணல. ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்டால் டிபார்ட்மெண்ட் வைஸாக எனக்கு இன்னும் ஆர்டர் வரல. கமிஷனரை கேட்டேன், ஏசியை கேட்டால் டிசி சொல்லணுன்றாரு, டிசி சொல்லணும்னு கேட்டால் கமிஷனர் சொல்லணுன்றாரு. ஆனால் நான் இந்த 1 மாதமாக ஒவ்வொரு ஸ்டேஷனாக போயிட்டே இருக்கேன். நடுவில் என்னையே மிரட்ட ஆரம்பிச்சு நானே ஏசி கிட்ட போய் சொல்கிறேன், சார் என்னை
இன்னைக்கு நீங்கள் இந்த கேஸே வேணாம் சார், நான் வாபஸே வாங்கிறேன் சார், அவன் அந்த செக்ஸ் வீடியோ வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் சார் சொல்லிட்டு நானே 2 தடவை அவருக்கு நேரடியாக போயிட்டு கேஸே வேணாம் சார்னு சொல்லி கூட சொன்னேன். ஆனால் அப்போ கூட ஏசி சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். இல்லைம்மா, அவன் தப்பு பண்ணியிருக்கான், அவனுக்கான தண்டனை கண்டிப்பாக இருக்குது, நீ சொன்னன்றதுக்காக நான் வாபஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது 31ஆம் தேதி என்னை தனியாக கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரலுக்கு வர சொல்லியிருந்தான். என் வீடு வண்ணார்பேட்டை, நான் வண்ணார்பேட்டிலேருந்து மின்ட்டு வழியாக தான் வரணும். மின்ட்டு வழியாக வந்துட்டே இருக்கும்போது அங்கே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல அவன் C3 ஸ்டேஷனில் தான் ஃபஸ்ட்டு வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் எப்பவுமே ஒரு கார் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த கார் அந்த இடத்துல நிப்பாட்டுவான். எனக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருக்கான். நான் கிளம்பும் போது சொல்கிறான், கிளம்பிட்டியான்னு கேட்டான். வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன், இப்போ எங்கே இருக்க, வண்டி எடுத்துகிட்டேன், பிரிட்ஜு மேலே ஏறிட்டு இருக்கேன், அடுத்து நம்ம எங்கேயுமே நம்ம நின்று பேசுவோம்ல, அங்கே நில்லு அப்படின்னு தான் சார் சொன்னான். அங்கே நின்று எனக்கு முன்னாடி ஒரு பைக்கில் ஒரு பையன், அதுக்கு முன்னாடி ஒரு பையன், முன்னாடி பைக் ஓட்டிகிட்டு இருந்த பையன் திரும்பியே பார்க்கல. நீ இறங்கி வந்த பையன் மட்டும் என்னோட தாலி சரடு, இவ்வளோதான் அவனால் அறக்க முடிஞ்சுது. என்னோட தாலி சரடை இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறான். இந்த கையில் நான் ஃபோன் பேசிட்டு தான் இருக்கேன். இப்படி ஃபோர்ஸ் பண்ணி இப்படி இழுக்கிறான். நான் ஃபோனையும் பிடுங்குறேன், என்னையும் நான் செக்யூர் பண்ணுறேன். அவனால் நான் கத்த ஆரம்பிச்சதும் என்னை பிடிச்சி தள்ளிடுறான். தள்ளினதும் எனக்கு இந்த இடத்துல 5 தையல் போடுற மாதிரி, எனக்கு இப்போவும் தையல் இருக்குது, 5 தையல் போடுற மாதிரி எனக்கு ஸ்டிச்சஸ் அங்கேருந்து அப்படியே நான் ரெக்கவர் ஆகி அப்படியே மெதுவாக முன்னாடி போகிறேன். முன்னாடி போய் வெளிச்சமாக இருக்கிற இடத்துல போய் நிற்கிறேன். அங்கே ரவுண்ட்ஸ்க்கு இருந்த C3 ஸ்டேஷன்லேருந்து ரவுண்ட்ஸ்க்கு இந்த போலீஸ் வராங்க. வந்ததும் என்னை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. தலை ஃபுல்லாக ரத்தம், பப்ளிக்லாம் வந்துட்டாங்க. வந்ததும் எப்படிம்மா என்னமாச்சு சார், எனக்கு ஒன்றுமே புரியல சார், நான் அப்படியே அமைதியாக இருக்கேன். நான் சென்ட்ரலுக்கு என்னை வர சொன்ன பிரபாகரன் ஏன் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நின்னான்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல CCTV கேமரா இருக்குது, என்னை உட்கார வச்ச இடத்துல என்னை வந்து தூக்குறான். தூக்கி நீ வா நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன், உன் ஃபோன் எங்கே அப்படின்னு நான் கேட்குறான். அப்போ நான் அவன்கிட்ட சொல்கிறேன், இல்லை நீ ஏன் இங்கே வந்த, என் வீட்டிலேருந்து என் அப்பா வந்துட்டு இருக்காரு, நீங்கள் வந்து கிளம்பு, எங்கள் அப்பா உன்னை பார்த்தாருன்னா கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு அந்த போலீஸ் முன்னாடியே நான் சொல்கிறேன். அவன் உடனே கிளம்புறான். இவ்வளோ கோர்வையாக இருந்தும் அவன் மேலே FIR போட்டும் அவனை அரெஸ்ட் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல சார். நான் எந்த ஒரு டிமாண்டுமே வைக்கல. நேற்று வரையும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். 3 லட்ச ரூபாய் ஓகேவா, 4 லட்ச ரூபாய் தரட்டுமா, 5 லட்ச ரூபாய் தரட்டுமா. நானுமே அவன் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நானும் ஓகே சொல்கிற மாதிரி அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன், ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் அவன் பேசுகிறத. கடைசியாக நான் நேற்று நைட்டு 10 மணிக்கு பேசினவன் இன்றைக்கி அப்ஸ்கான்னு சொல்கிறாங்க சார். அவன் எங்கே இருக்கானே தெரியல, கண்டுபிடிக்க முடியல. ஒரு போலீஸ் சொல்கிறாங்க சார், 6ஆம் தேதி போட்ட FIRக்கு இந்த 6 நாள் அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு என் வீடியோவில் வெளியே போயிருக்காதுல்ல சார். நான் நைட் 2 மணிக்கு ஏசி சாருக்கு ஃபோன் பண்ணி அழுகிறேன் சார், எல்லாருக்கும் வீடியோ அனுப்பிட்டான் சார், அவன் சொன்னதை செஞ்சுட்டான் சார் அப்படின்னு அழுகுறேன். உடனே 100க்கு கால் பண்ணுறேன். 100க்கு கால் பண்ணி மேடம் எங்கே மேடம் கூடுவாஞ்சேரியில் மேடம் அவன் வீடு, அவனை போய் உடனே அவன் ஃபோனை அவன்கிட்ட இருந்து பிடுங்குங்க அப்படின்னு 100க்கு கால் பண்ணி பைத்திய மாதிரி பேசுகிறேன். என்னால் எதுவுமே பண்ண முடியல சார். அவனை ஒரே ஒரு காரணம், அவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ன்ற ஒரே காரணத்துக்காக எல்லா போலீஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க சார். எங்கே போனாலுமே பெட்டிஷனை படிக்கிறாங்க, போலீஸா இந்த ஒரே ஒரு காரணத்தால் என்ன மாதிரி எந்த பொண்ணும் பாதிக்க கூடாதுன்னு தான் நான் இந்த மீடியாவில் நான் இன்னும் இந்த அளவுக்கு பேசுகிறேன். என் ஃபேமிலி அஃபெக்ட் ஆகும், என் ஃப்யூச்சர் அஃபெக்ட் ஆகும், நான் எதை பற்றியும் யோசிக்கல சார். என்ன மாதிரி எந்த பொண்ணுமே பயந்து, இதுவே ஒரு பொண்ணு இல்லீகல் கான்டாக்டில் போய் தான் குழந்தைய கொன்னுட்டு, இந்த அபிராமி மாதிரி 2 குழந்தைங்களை கொன்னுட்டு அதுக்கப்புறமா நான் அவளை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுவாங்க சார். நான் அதுக்கு முன்னாடியே இவன் கெட்டவன், இவனை விட்டு வெளியே வரணும்னு நினச்சவன் சார். இதை தவிர நான் வேறு எந்த தப்பும் பண்ணலை சார். அதுக்கான எல்லா எவிடன்ஸும் இருந்து ஏன் அவன் மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல சார். அவன் வெறும் சாதா போலீஸ் சார், ஒரு கிரேட் கூட கிடையாது. வெறும் சிம்பிளாக ஒரு PC, ஒரு ஏசியோ ஒரு இன்ஸ்பெக்டரோ எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தால் அவனுக்கு ஏன் இவ்வளோ சப்போர்ட்டு? ஏசி சாருக்கு காசு கொடுத்தேன்னு சொல்கிறான், இன்ஸ்பெக்டருக்கு காசு கொடுத்தேன்னு சொல்கிறான். அந்த ஆடியோவில் அவன் வாயால் அவனே சொல்கிறான். சிவிலியன்ஸ் கிட்ட சொல்லலை, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்ககிட்டே சொல்கிறான். எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது. எங்கே கொண்டு வந்து காட்டணும்னு சொன்னாலும் இந்த ப்ரெஸ்ஸுக்கும் காட்டுவேன், நீங்கள் எங்கே சொன்னாலும் நான் கொண்டு வந்து காட்டுறேன் சார். எல்லாருக்குமே இன்னைக்கு வீடியோ காலையில் எல்லாருக்கும் வீடியோ அவனோட மெயில் ஐடியிலேருந்து பிரபாகரன் 60211 மெயில் ஐடியிலேருந்து எல்லாருக்குமே ஃபார்வர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே நான் 100க்கு கால் பண்ணுறேன். கால் பண்ணி மேடம் இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொருத்தராக கால் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சைபர் கிரைமில் அவங்க உடனே பதிவு பண்ண சொல்கிறாங்க. நான் அதுக்காக பதிவு பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டு, அதுக்கான மெசேஜ், என்னோடய கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து வீடியோ எங்கள் அப்பாவுக்கு, என்னுடைய அண்ணனுக்கு, என் ரிலேஷனில் இருக்க எல்லாருக்கும் மெயில் மூலியமாக அமைச்சிருக்கான். நான் அவன் கூட இருந்த 4 மாதத்தில் என்னோடய ட்ரூ காலரில் என்னோடய ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் ஹைட் பண்ணி இது எங்கள் அப்பா இந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணால் ஆபாச வீடியோ.
இதுக்காக தான் ஏசி சார் கிட்ட நான் காலையில சொன்னேன், சார் நீங்க அவனை கூப்பிட்டு அவன் போன்ல இருந்து இந்த மெயில் ஐடியில இருந்து தான் இந்த வீடியோலாம் போயிருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். யாருமே உடன்படல சார். இது வரைக்கும் யாருமே அதுக்காக ஆக்ஷனே எடுக்கல. என்ன உள்ள போய் கேட்குறேன், நான் உமன்ஸ்ல போய் கேட்குறேன், அம்மா யார் யாருக்கெல்லாம் அவன் அனுப்புனானோ அவங்க எல்லாரும் ஃபோனையும் வாங்கிட்டு வா. என்ன சார் இது? நான் யார் எத்தனை ஃபோனை சார் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க முடியும்? கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸும் இல்லாமல் ஜோதின்னு ஒரு பிசி சார் அவங்க பேசுகிறாங்க. D2 உமன்ஸ் அண்ணா சாலை ரெஸ்பான்ஸே இல்லைம்மா. இன்ஸ்பெக்டர் இல்லைம்மா, வெளியே போ. நான் போனால் நான் ரூல்ஸாக தான் பேசுகிறேன். எனக்கு நான் நியாயம் கிடைக்கணும். என் மேலே தப்பு இல்லை. நான் அவனை நம்பினதை தவிர நான் வேற எதுவுமே பண்ணலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.